ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் எங்களோட துபாய் வெக்கேஷனை முடிச்சு இந்தியாவுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஃபுல்லாக பேக்கிங் வேலை போயிட்டு இருந்துச்சு. வெக்கேஷன் முடிச்சு இந்தியாவுக்கு கிளம்புறோங்கிறதே ஒரு ஹெவியான மூமெண்ட்டு. எங்களோட திங்ஸ் எல்லாம் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு நீட்டாக ரெடி ஆகி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ப்ரூஜ் கலிஃபாக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிவிட்டு இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஏர்போர்ட் ரீச் ஆனோடனே செக்இன்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி ட்ரெயின் ட்ராவல் போய் தான் கேட் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கேட் ரீச் ஆகும்போது எங்களோட கேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுற டைமுக்கு ஒரு ஃபுட் கோர்ட்டுக்கு போய் மெக்டியில் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி நாங்கள் துபாய் டு சென்னை ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ரீசெண்டாக நடந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நார்மலாக ஃப்ளைட்டில் போகிறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுவும் நாங்கள் ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஏர் இந்தியா ஃப்ளைட் இல்லைனா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போர்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரீயில் இருக்கிற ஷாப்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பசங்களுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. சும்மா உட்காந்துட்டு இருந்தால் அவங்கள சமாளிக்க முடியாது. மேக்ஸிமம் என்னோடய வெயிட்டிங் டைமை இந்த மாதிரி ஏரியாவில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இங்கே இருக்கிற நிறைய ஷாப்ஸில் இந்த மாதிரி க்யூட்டான கலெக்ஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். துபாய்க்கு டூரிஸ்ட் வரவங்க, அதே மாதிரி இங்கேருந்து ஏதாவது மெமரபிளாக வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஷாப்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களோட கேட்க்கு ரீச் ஆயாச்சு. கேட்க்கு போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். துபாய் மாதிரி ஏர்போர்ட்டில் உங்களுக்கு நெட்டுமே கிடைக்கும். இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறதால கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்னோடய ஃப்ளைட் நைட் 11:10க்கு இருந்தது. போர்டிங் 10:10 போலவே ஸ்டார்ட் ஆயாச்சு. 1 ஹவருக்கு முன்னாடியே ஃப்ளைட்டுக்கு போனால் கொஞ்சம் போர் அடிக்கும் பசங்களுக்குன்னு நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஃப்ளைட்டுக்கு போயிருந்தேன். யூஸ்வலாக கிட்ஸ் வச்சுருக்கவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே முன்னாடியே போர்ட் ஆகிடலாம். நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போனால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணதால் கொஞ்சம் லேட்டாக 10:30க்கு மேலே தான் நான் ஃப்ளைட்கே போனேன். கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு. சீட்டை கேறி பிடிச்சி கம்ஃபர்டபுளாக உட்காந்தாச்சு. உட்காரும்போது ஃபஸ்ட்டு கூலிங் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு 7 இயர்ஸாக கல்ஃப்க்கு ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் ஒரு முறை கூட ஏர் இந்தியா சூஸ் பண்ணதே இல்லை. இந்த முறை ஏன்னு தெரியல, சரி ஏர் இந்தியா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு புக் பண்ணோம். ஏர் இந்தியாவை பற்றி நிறைய ரிவ்யூஸில் பார்க்கும்போது ஏசி கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த முறை நாங்கள் போகும்போது ஏசியெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கூலிங்காகவே இருந்துச்சு. போன கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பசங்களும் ஆக்டிவாக இருந்தாங்க. நைட் ஒரு 10:30 11 போல் இருந்ததால் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. போனோடனே கிட்ஸுக்கெல்லாம் இந்த பில்லோவை கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்களும் உட்காரத்துக்கு தூங்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பசங்க ஜாலியாக விளையாடிட்டே இருந்தாங்க. யூஸ்வலாக ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுக்குற எல்லா சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. யூஸ்வலாக கேட்குறத விட இந்த முறை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீட்டாக கேட்டிருந்தேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து படித்து ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வரையும் ஸ்மூத்தாக போய்ட்டு இருந்த ஸ்டோரி அப்படியே உல்ட்டாவாக ஆகிடுச்சு. ஃப்ளைட் 1 hour to 1.5 hour டிலேன்னு மென்ஷன் பண்ணாங்க. அதுவுமே டேக் ஆஃப் ஆகிற டைமுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃப்ளைட்குள்ளே 1 hour 1.5 hour ஃப்ளைட்டே வேறு மாதிரி மாறின மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே பசங்கள்லாம் பயங்கர டிஸ்கம்ஃபர்ட் ஆகி அழுறது கத்துறதுன்னு ஃப்ளைட்டே ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. இந்த ஃப்ளைட் டிலே ஆனதால் எங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறது எல்லா டைமிங்குமே டிலே ஆன மாதிரி இருந்துச்சு. ஃப்ளைட் ஒரு வழியாக 1.5 hour கழித்து டேக் ஆஃப் ஆச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுட்டுமே வந்துச்சு. ஃபுட் வாஸ் ஓகே. ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பிரெட் ரோல், இந்த ப்ரெட்டோட சாப்பிட ஒரு அமுல் பட்டர், அதுக்கப்புறம் டெசர்ட்க்கு ஒரு சாக்லேட் கேக் கொடுத்துருந்தாங்க, கட்லரி செட், அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸில் ரைஸ் சிக்கன் கிரேவி இருந்துச்சு. வெஜ் கேட்டால் ஒரு சப்ஜி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பெட்டர் நான்வெஜ்ஜே ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரைஸ் வித் சிக்கன் கிரேவி எடுத்தேன். கிரேவி வாஸ் ஓகே. ஆனால் பசியில் இருந்தோம். கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு ஃபுட்டு. சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருந்துச்சு. டெசர்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டீசெண்டான சாக்லேட் கேக். ஆனால் இந்த பாஸ்தாவை தான் என்ன நினச்சி பண்ணாங்கன்னு தெரியல, ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. அன்டைமில் பசங்களை எழுப்பி ஃபுட்டு சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஃப்ளைட் டிலே எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 6 o'clock போல் ஃப்ளைட் சென்னை ரீச் ஆச்சு. ஆஸ் பர் பிளான் 5 o'clock ரீச் ஆக வேண்டியது. அங்கே துபாய் ஏர்போர்ட்டில் லேட் ஆனதால் 1 hour டிலே ஆகி 6 o'clock நாங்கள் சேஃபாக ரீச் ஆனோம். சேஃபாக ரீச் ஆனதே ஒரு சந்தோஷமான விஷயம் மாதிரி இருந்துச்சு இந்த முறை. ஓவராலாக இந்த ட்ராவல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிலே இல்லாமல் வந்துச்சுன்னா சூப்பராகவே இருந்திருக்கும். அந்த டிலே தான் கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ஏர் இந்தியா சூஸ் பண்ணுவீங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.